Cruising down the highway, windows down low. Sunset paints the sky in a fiery glow. Mountains rise up, touching clouds above. Valleys below, filled with whispers of love. On this road, every seed's a delight. From sunrise to starlight, day to night. Nature's canvas unfolding so grand. In this journey we're living. ஹலோ எவ்ரிவன், நாங்கள் நல்லாயிருக்கோம். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஸோ இந்த விளாகில் தமிழ்நாட்டோட சுவிட்சர்லாந்துன்னு சொல்லப்படுற மேகமலை தான் விசிட் பண்ணி பார்க்க போகிறோம். தேனி வழியாக ரோட் ட்ரிப் பண்ணோம் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப நாள் பிளானு. அது இப்போ தான் நிறைவேறிருக்கு. அதுவும் மழைக்காலத்தில் போகணும் அப்படின்ட்டு. பட் நாங்கள் போன டைமில் பார்த்திங்கன்னா மழை மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. பட் ரெண்டு சைடும் இந்த மலைத்தொடர்களை பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். தேனியிலிருந்து ஒரு ரைட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே தேனியோட ரொம்ப ஃபேமஸான இந்த வீரபாண்டி ரிவர் இருக்குது. அது பக்கத்துலேயே இருக்குது இந்த வயல்வெளிகள் அண்ட் ஒரு மவுண்டெயின் வியூவோட பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு ஒரு குளியல் போட்டால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. பட் நம்ம மேகமலை ரீச் ஆகணும் அப்படிங்கிறதால கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ரிவர் பக்கத்தில் மட்டும் இல்லைங்க, தேனி வழியாக நீங்கள் ட்ராவல் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் ஹைவேஸில் இந்த மாதிரி தான் வியூஸ் இருக்கும். கண்டிப்பாக ஃபோட்டோஸ் எடுக்க மறந்துடாதீங்க. தேனி வழியாக வரவங்களுக்கு சின்னமனூர் வழியாக போகிறது தான் மேகமலைக்கு இருக்க ஒரே ரூட்டு. இங்கே மட்டும் கொஞ்சம் டிராஃபிக் ஆச்சு. அதே மாதிரி நீங்கள் பெட்ரோலை தான் அடிக்கணும்னா இங்கேயே அடிச்சிட்டு போயிருங்க. மேகமலையில் எந்த பங்கும் கிடையாது. ஆக்சுவலாக முன்னால் ஒரு குறுகலான பெண்டு இருந்துச்சு, அதனால தான் இங்கே கொஞ்சம் டிராஃபிக் ஆச்சு. மற்றபடி இந்த ரூட்டில் எங்கேயுமே டிராஃபிக் ஆகலை. பொள்ளாச்சிலேருந்து நாங்கள் வந்தோம். இந்த மாதிரி ஒரு சீனிக்கான வியூஸ்க்கு கொஞ்சம் மிஸ்டாவோ இல்லை மழை இருந்திருந்தாவோ இன்னுமே அழகாக மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் வெயில் அடிச்சுட்டு தான் இருந்துச்சு கீழே. சரி, மேகமலையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு போயிட்டு இருந்தோம். தேனியிலேருந்து சின்னமனூர் தவிர மற்ற எல்லா இடமே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வியூஸ் இருக்கும். மலையொட்டியே போயிட்டுருப்பீங்க. எங்கே பார்த்தாலும் தென்னை மரம். லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா ஊஞ்சல் கட்டி உட்காந்துட்ருக்காங்க. அண்ட் ஃபுல்லாகவே அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வழியாக தான் இந்த ரூட் ட்ராவல் ஆகும். ஸோ ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 5 hours ட்ராவல் நாங்கள் மேகமலை ரீச் பண்ணியாச்சு. ஆப்போசிட்டில் தெரிகிறது தான். இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க டைமிங்கில் காலையில் 6 மணிக்கு அப்புறம் தான் நீங்கள் மேலே ஏற முடியும். அதே மாதிரி உள்ளே போனவங்க ஸ்டே எடுக்கலைன்னா ஈவினிங் 6 மணிக்கு இங்கே செக் அவுட் பண்ணிடணும். பிளாஸ்டிக் ஸ்க்ரீனிங்குமே பண்ணுவாங்க. நாங்கள் போயிருந்தப்போ க்ரௌட் அதிகமாக இருந்ததால் என்ட்ரி மட்டும் போட்டுட்டு போக சொல்லிட்டாங்க. அண்ட் இங்கே ட்ரோன் கேமராஸ் அலௌடு இல்லை மேகமலையில். அப்படி நீ எடுக்கணும்னா ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் எடுக்கணும். அண்ட் முன்னால் தெரியுது ப்ளூ கலரில் ராஜாந்துவம் ஹோம் ஸ்டேன்னு நினைக்கிறேன். இது நம்ம எடுத்துருக்கிறது பொன்மயில். மேகமலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப லிமிட்டட் ஸ்டே தான் இருக்குது. ஒரு 6 to 7 தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்டே பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 month முன்னாலே புக் பண்ணிடுங்க. அதுதான் பெட்டர். ஸோ ரூம் போனோன்னே விஎன் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்குள்ளே நம்ம ரூம் டூர் பார்த்துடலாம். ரூம் பொறுத்தளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. மற்ற 3 இருக்க டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட்டும் இருக்குது. இது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு, ப்ளஸ் டீசெண்டாகவும் இருந்துச்சு. ஃபேமிலி கிட்ஸோட தங்குறதுக்கு பாத்ரூம் எல்லாமே நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கெய்சர் கூட இருக்குது. நீங்கள் எப்போ ஹாட் வாட்டர் வேணாலும் போட்டுக்கலாம். மேகமலையிலேயே டாப் 3ல் இருக்கிறது பிரையர் டீ பெங்களோஸோட இந்த 3 ரெசார்ட் தான். இது லாங் வீக்கெண்ட்னா நீங்கள் 3-4 months முன்னாலே புக் பண்ணணும். இதே ஒரு நார்மல் வீக்கெண்ட்னா 2 months முன்னால் புக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் 1 month முன்னால் தான் மேகமலை பிளான் பண்ணதுனால இந்த ஸ்டேஸ் எல்லாமே புக் ஆயிடுச்சு. ஸோ அடுத்ததான் நாங்கள் சூஸ் பண்ணது தான் பொன்மயில். ஸோ வெளியில் இருட்டாக இருக்குது கொஞ்சம். அதனால் நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு மார்னிங் பார்க்கலாம். வியன் குட்டி என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை இன்னும் முடிக்கல. ஸோ அப்படியே இவனை தூக்கிட்டு நாங்கள் லஞ்ச் சாப்பிட போயிட்டோம். ஃபுட்டு பொறுத்தளவுக்கு நான்வெஜ் வெஜ் ரெண்டுமே இருந்துச்சு. மார்னிங் மட்டும் காம்ப்ளிமெண்ட்ரி, லஞ்சும் டின்னரும் நீங்கள் பே பண்ணணும். நான்வெஜ்ஜுக்கு 250, வெஜ்ஜுக்கு 150. வியன் கூட சிக்கன் கேட்டு வாங்கி சாப்பிட்டா. அந்தளவு காரம் ரொம்ப மைல்டாகவும் சிக்கன் சாஃப்டாகவும் இருந்துச்சு. ஸோ ஃபுட்டு எந்த குறையும் சொல்ல முடியாது. நாங்கள் சரி நாட்டுக்கோழி குழம்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி அதவே கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ ஹோம்லி ஃபுட்டாக நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி கொத்தமல்லியெல்லாம் தூக்கலாக போட்டு ஃபுட்டு ரொம்பவே டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு. லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு குளியலை போட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்து மேகமலை சுற்றி பார்க்க நாங்கள் கிளம்பிட்டோம். மேகமலை பொறுத்தளவுக்கு இது ஒரே ஒரு ரோடு தான். செக் போஸ்ட் நீங்கள் செக்இன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மகாராஜா மெட்டு தான் கடைசி வியூ பாயிண்ட்டு. அதனால் நீங்கள் மேப் போடலைனாலும் எங்கேயும் வழி தவறி போயிட மாட்டீங்க. நாங்கள் போனதுமே ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு அழகான வியூ இது கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா ரிசர்வாயர். மேகமலை ஃபுல்லாகவே இந்த மாதிரி 2-3 வியூ பாயிண்ட் பார்ப்பீங்க கீழே ரிசர்வாயரோட.
வந்து மெய் மறந்து ரசிச்சுட்டு இருக்காங்க பியூட்டியை. பர்ஃபெக்டான கிளைமேட். செமையான கிளைமேட்டோடைய கீழே இறங்கிட்டு இருக்குது. வியன் குட்டி குளிர்னாவே வந்து தூங்கிடுது, காலில் தூக்கத்தில் இருக்குது. ஸோ வியன் தூக்கத்தை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தால் அடுத்து நாங்கள் போன இடம் தான் இந்த மணலாறு பிரிட்ஜ். ஸோ இந்த பிளேஸை நீங்கள் ஜெய்பி மூவியில் தலகோது இளங்காத்து சாங்கில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சாங் முக்கால்வாசி சீன்ஸ் வந்து இங்கே தான் ஷூட் பண்ணாங்க மேகமலையில். ஆக்சுவலாக இங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் தான் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிச்சு 5 o'clock வந்துட்டு மகாராஜா மெட்டு வியூ பாயிண்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்ட்டு. 4:45 வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே இருந்தவங்க வந்துட்டு நீங்கள் இதுக்கப்புறம் போகிறது வந்து வேஸ்ட்டு, ஸோ காலையில் திரும்ப வந்து பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நாங்களும் வந்துட்டு இந்த பிரிட்ஜில் தான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக சன்செட் டைமில் இந்த பிரிட்ஜில் இந்த கிளைமேட்டில் இந்த சீனிக் வியூஸோட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு ஒர்த்தான எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் நைட் ஸ்டே பண்ணாமல் 1 day வந்து மேகமலை பிளான் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மகாராஜா மெட்டு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற ரிட்டர்ன் அப்போ வந்து எல்லா வியூஸும் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா மற்ற பிளேஸ்க்கு வந்து டைமிங் எதுவும் கிடையாது. ஸோ பிரிட்ஜ் பக்கத்தில் கிட்டத்தட்ட 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து நாங்கள் கீழே இறங்குறப்போ பார்த்த வியூ தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா மேகமலை ஹைவேவிஸ் டேம் பக்கத்தில் இருக்க ஒரு கோயில் அண்ட் அது பக்கத்துலேயே இருக்க பஞ்சாயத்து ஸ்டே. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு 2 ஹோட்டல் இருக்குது அண்ட் ஒரு 2 வந்து பேசிக் ஹோட்டல் தான். ரொம்ப ஸ்டே எடுக்காதவங்க இங்கே தான் நீங்கள் வந்து ஃபுட்டு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். க்ரௌடான டைமில் கொஞ்சம் முன்னாலே இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறது நல்லது. வேறு ஃபுட் இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு வியூவோட அண்ட் டீ குடித்தாலுமே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக தான் இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6:30 டைமில் மதியம் எல்லாம் வந்து ஃபுல்லாக வெயிலாக இருந்த மேகமலை இப்போ வந்து அப்படியே சடனாக மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். மேகம் வந்து ஃபுல்லாக பாதி மலையில் இறங்கியிருக்கு. இங்கெல்லாம் பக்கத்தில் இந்த பஞ்சாயத்து ஸ்டே இருக்குது. ஸோ மற்ற எந்த ஸ்டே உங்களுக்கு கிடைக்கலைன்னா அட் லாஸ்ட் நீங்கள் வந்து இது புக் பண்ணிக்கலாம். நைட்டு வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு ரூமில் அந்த நாள் அதோட முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் கிளம்பிட்டோம். விட்டு போன அந்த மகாராஜா மெட்டு வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்காக தான் திரும்ப வந்து போக போகிறோம் பிரிட்ஜை தாண்டி. அண்ட் செக் அவுட் பண்ணிட்டுமே போகிறோம், ஏன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக அங்கே டைம் எடுத்துரும். ஸோ செக் அவுட் டைமை தாண்டி போயிடும், நம்ம திரும்ப அவசர அவசரமாக இங்கே வர வேண்டி இருக்கும்னு சொல்லிட்டு செக் அவுட் பண்ணிகிட்டே போயிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு. ஸோ இதுதான் வந்து அவுட் சைட் வியூ. உங்களுக்கு நிறையா வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே அங்கே மேகமலை அண்ட் நியர்பை இருக்க ஃபாரஸ்ட்டில் எடுத்ததுன்னு நினைக்கிறேன் எல்லாமே. ஸோ அவுட் சைடு வந்து நிறையா ஸ்பேஸ் இருந்துச்சு. நீங்கள் கிட்ஸோடு வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்கள ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஸ்பேஸ் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்து வியன் வந்து மேலே போகலான்னு சொன்னால், ஸோ மேலே இருக்கிறதுமே வந்துட்டு நம்ம காட்டிடலாம் அப்படின்ட்டு தான் இங்கே போனோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் போட்டு வந்து மறைச்சிருக்காங்க. சும்மா மேலே ஸ்பேஸ் டெரேஸ் ஸ்பேஸ் தான், பூச்சியெல்லாம் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. பட் அப்படி இருந்துமே சில பூச்சியெல்லாம் வந்துருந்துச்சு. யூஸ்வலாக இங்கே கீழே ரூமில் வந்து இடம் இல்லைன்னா இங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து இங்கே தான் நைட்டு தூங்குவாங்க. நீங்கள் எதாவது சின்ன பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி கூட செலிப்ரேட் பண்ணணும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு நினச்சிங்கன்னா இது கூட வந்துட்டு அவங்க கிட்ட கேட்டு இந்த ஸ்பேஸ் புக் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஹைட்லேருந்து கொஞ்சம் வெளியில் வியூ நல்லாயிருக்கு. அது இங்கே வாஷ் பேஷன் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரம் இங்கே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து நாங்கள் ஒரு பட்டாம்பூச்சி கண்டுபிடிச்சிட்டோம். வியன் வந்து இது விடவே இல்லை, ரொம்ப நேரம் அதை தான் பார்த்துட்டு இருந்தான். புது பேர் வச்சிருக்கிறா சொல்லு, சொல்லிடு. பட்டாம்பூச்சி 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 சொல்லு. அவன் அதை தான் பார்த்துட்டு இருக்கிறான். டின்னரும் பிரேக்ஃபாஸ்ட்டும் நான் வந்து ஷூட் பண்ணல, வியனை சாப்பிட வைக்க கொஞ்சம் ரொம்ப வந்து போராடிட்டு இருந்தோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து பொங்கல், இட்லி, தோசை கொடுத்துருந்தாங்க காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு. வியனுக்கு கொஞ்சம் பொங்கல் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நைட்டு காலையில் வந்து மில்க்கு கூட வந்து நாங்கள் கேட்டிருந்தோம், அதுவுமே பாயில் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ எங்கள் கிட்ஸோடு போகிறவங்களுக்கு இந்த ரெசார்ட் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியான ரெசார்ட் தான். காலையில் டைமு வெயில்லையும் வெளிச்சத்துலேயும் இங்கே கிடைக்க க்ரீனரியான இந்த வியூ பார்த்து
நீங்கள் சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் ஆகணும். வியன் வந்து எகெயின் தூங்கிட்டான். ஸோ மலை ஹில்ஸில் வந்தாலே வியனுக்கு வந்து முக்கால்வாசி டைம் தூங்கிட்டு தான் இருப்பான். ஏன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான் அவன் ஹில் ஸ்டேஷனில் இருக்க அந்த கிளைமேட்டு. கீழே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டி எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து கட்டி கொடுத்துருக்குற வீடு தான். இங்கே வந்துட்டு அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. டி எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுற லோக்கல்ஸ் மட்டும்தான் ஃபுல்லாக அங்கே இருப்பாங்க. அதனால தான் வந்துட்டு மற்ற எல்லாமே வந்து லிமிட்டடாக இருக்குது. போக போக பஞ்சு மெத்த மாதிரி இருக்கிற இந்த மேகங்கள் பார்த்துட்டே நாங்கள் வந்துட்டு போயிட்டுருந்தோம். மேலே வந்து ஃபால்ஸ் மட்டும் தான் வந்து மிஸ் ஆகுது. கீழே கூட வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல மாடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அந்த சுவிட்சர்லாந்து வைப் வந்து கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட கோத்தகிரி மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப லெஸ் க்ரௌடடான பீப்புள் அண்ட் பார்க்குறதுக்கு சில பிளேசஸ் இருந்தாலும் அழகாக இருக்கிற இந்த லேண்ட்ஸ்கேப்ஸ் தான் வந்துட்டு மேகமலையுமே ஒரு அழகான ஹில் ஸ்டேஷனாக வச்சுருக்கு. நீங்கள் இன்னும் நம்ம கோத்தகிரி வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோவில் கடைசியில் லிங்க் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். மேலே வந்து நிறைய பேர் டீ லீவ்ஸ் பறிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லா ரோட்லேயுமே இங்கே இந்த மாதிரி பெண்டில் இடம் இருக்கிற இடத்துல பறித்து எல்லாம் மூட்டையில் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயம், நிறையா பேர்த்து குடிநீராக இருக்க வைகை ஆறு உருவாகிற இடம் தான் மேகமலை. அதனால தான் நிறைய பக்கம் கீழே வந்து நீங்கள் தண்ணி பார்க்க முடியுது, ரிவருமே இருக்குது. ஃபைனலி ரொம்ப நேரமாக அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த மகாராஜா மெட்டு வந்து ரீச் பண்ணிட்டோம். வியனுமே வந்து தூக்கத்துலேருந்து எழுந்துட்டான். போனதுமே நாங்கள் பார்த்த ஃபஸ்ட் வியூ வந்து இதுதான். நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தேயிலை வந்து பறிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க இந்த டீ லீவ்ஸ் பறிக்கிறத கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அந்த சவுண்டையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக வந்துட்டு கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னால் நாங்கள் வாங்கி இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்த கேரி பேக்கில் வியனை போட்டுட்டு மேலே வந்து நடந்து போனோம். ரொம்பவே வந்து ஈஸியாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நம்ம கை ரெண்டுமே வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும். ப்ளஸ் அவங்களுமே கம்ஃபர்டபுளாக முன்னால் உட்காந்துக்குவாங்க. ஈவன் கிட்ஸ் தூங்குறனா கூட வந்து அதிலே படுத்து நம்ம தூங்க வச்சுக்கலாம். நம்மளை பார்த்த மாதிரி ஃபேஸ் பண்ணி வந்துட்டு இதை செட் பண்ணிக்கலாம். தொங்கிட்டு பார்த்துட்டு போயிட்டுருக்கு ஜாலியாக உட்காந்துட்டு மீன் குட்டி. நடந்து போய் மேலே வந்து வியூ பாயிண்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு போய் பார்க்கணும். ஸோ இதுதான் மேகமலையோட கடைசி டூரிஸ்ட் ஸ்பாட்டு. மூச்சு வாங்குதா? ஆமாம், மூச்சு வாங்குது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி அஃபீல்டில் ட்ரெக்கிங் மாதிரி கொஞ்சம் வாக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் மூச்சு வாங்குது. இந்த மாதிரி அடிக்கொருக்கா ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னா எங்கள் கிட்ஸோட கேரி பேக் வந்து வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக்கும் உங்கள் ட்ரிப்பை. இன்னொரு முக்கியமான விஷயம், மேகமலையில் வந்துட்டு பிஎஸ்என்எல் மட்டும் தான் நிறைய பிளேசஸில் கிடைக்கும், மற்ற எந்த சிக்னலும் கிடைக்காது. ஸோ வேறு ஏதாவது சிம் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வந்துடுங்க. பெட்டர் நீங்கள் ஸ்டே எடுக்கிறீங்க, நைட்டு வந்து இருட்டாயிரும், வரக்கு லேட் ஆகிடும்னா ஆஃப்லைன் மேப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது. இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டின்னர் நான் சொன்னப்போ ஷூட் பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, இவன் கூட தான் விளையாண்டுட்டு இருந்தான் வியன். இவங்க வந்து கேரளாலேருந்து வந்திருந்தாங்க. அண்ட் ஃபைனலி we are at the மகாராஜா மெட்டு வியூ பாயிண்ட். அப்படியே இந்த மட்டை வாத்தியானத்தில் வெயில்ல கொடையை பிடிச்சிட்டு இவன் மாதிரி ஏதோ வளரிட்டு இருக்கான். என்ன வளர்ற? யாரு கூப்பிடுற? வேண்டாமா, யாரு கூப்பிடுது குட்டி? இவனுக்கு பழம் மட்டும் நான் சாப்பிடணும். யூஸ்வலாக மற்ற இந்த மாதிரி வியூ பாயிண்ட்டில் சேஃப்டி கிரில்ஸ் போட்டிருப்பாங்க எண்டில், பட் இங்கே வந்து எதுவுமே இல்லை. ஸோ கிட்ஸோட போகிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துட்டு கூடையை வச்சு பார்த்துக்கோங்க. என்ன பாட்டு வந்த டாடி நேம் பிடிச்சிக்கிறது? என்ன பாட்டு வந்த? கொடையிடு. உங்களுக்குதா? இங்கிருந்து ஸ்லிப் ஆச்சுன்னா நேராக கீழே தான் போய் லேண்ட் ஆவீங்க.
அதனால் வந்து அப்படி பார்த்து எல்லாம் ஒன்றும் இல்லை, பத்திரமா இடம் செடியெல்லாம் நிறைய இருக்கு. ஹைட்டு கண்டு பயந்துக்கிறா. செடியில் போய் தொங்கிட்டு இருப்பேன், செடி முறிஞ்சு அப்படியே கீழே போயிடும். இங்கேருந்து ஸ்லிப் ஆனால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நாங்கள் தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதை விடுங்க, இந்த வந்து வியூ பாருங்கள், வைடான வியூ. கிட்டத்தட்ட கோத்தகிரியில் பார்த்த அந்த கொடநாடு வியூ பாயிண்ட் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. கீழே கூட அதே மாதிரி ஒரு ரிவர் போயிட்டு இருந்துச்சு. வைகை யாரோட தண்ணியான்னு தெரியல, பட்டு மழை இல்லாதனால, மிஸ்ட் இல்லாதனால வந்து வியூ கிளியராக தெரிஞ்சிச்சு. அது ஒன்று தான் வந்து நல்ல விஷயம். ஆக்சுவலாக இந்த வியூக்கு லைட்டாக மழை வந்தாவோ, லைட்டாக மிஸ்ட் கவர் ஆயிருந்தாவோ, அந்த மேகங்கள் கீழே மவுண்டெயினில் இருக்கிறது வந்து நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா நான் அது மாதிரி சில வீடியோஸ் பார்த்துருந்தேன், நல்லா இருந்துச்சு. பட் இப்போ வந்து நாங்கள் போன டைமில் கொஞ்சம் லைட்டாக வெயில் அதிகமாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்து வந்து சுருளி போகலாம் அப்படின்ட்டு பிளானு. ஸோ இதுதான் வந்து டிக்கெட் எடுக்கிற பாயிண்ட்டு. இங்கே எடுத்துகிட்டு தான் மேலே வருவீங்க. கீழே கொஞ்சம் தாறுமாறான கல் பாதை. ஏறி எடுத்துட்டு plan ஒரு 400 மீட்டர்ஸ் இருக்குமா டோட்டலாக? 300 தான் இருக்கும். 300 to 400 மீட்டர்ஸ் இருக்கும். இதுக்கு பக்கத்துலேயே வந்து இரவங்கல்லாறு அணை இருக்குது, டேமு. ஸோ அதுக்கு வந்து டூரிஸ்ட் அலௌடு இல்லை. இங்கே மேகமலையில் நிறைய பிளேசஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பிளேசஸாக தான் இருக்கும். ஈவன் இந்த ரோடுமே வந்துட்டு டீ எஸ்டேட் சொந்தமான இடத்துல அவங்க கொடுத்து தான் வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டூரிசம் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாலெல்லாம் வந்து இங்கே ரோடே கிடையாது. ஸோ நம்ம வரும்போது சரி திரும்ப ரிட்டன் நம்ம பார்த்துக்கலான்னு வந்தேன். ஹைவேவிஸ் டேம் தான் இது. இதுக்கு உள்ளே போக வந்து அலௌடு இல்லை. ஸோ வெளியில் நின்று ஒரு வியூ பார்த்துக்கலாம். நீங்கள் மேகமலை வந்துட்டு ஹைவேவிஸ் மவுண்டெயின் தான் சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி போட்டால் தான் வந்துட்டு மேப்லேயுமே ரூட் காட்டும். ஸோ அதுக்கான காரணம் இதுதான். உயர்ந்த அலைகளை போன்ற ஒரு தோற்றத்துடைய மலை இது. சின்ன மலையாக இருந்தாலும் வந்து வேவ் மாதிரி வந்து இந்த மலை இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த பேர் வச்சுருக்காங்க. என்னதான் வெயில் அடித்தாலும் இங்கே வந்து இந்த ஹீட் வந்து தெரியவே இல்லை. ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பூவோட பேர் வந்து வச்சுருந்தாங்க, கொன்றை மலர் அந்த மாதிரி. ஸோ அது வந்து பார்க்கவே நல்லா இருந்துச்சு. உங்கள் மேகமலை ட்ரிப் பிளான் பண்ணுறக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து சொல்கிறோம். இதோட மேகமலை vlog முடியுது. அடுத்த சுருளியிலேருந்து என்னென்ன பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.